அமெரிக்காவிலிருந்து வெளிவர்ற நியூயார்க் டைம்ஸ் உலக புகழ் பெற்ற ஒரு பத்திரிகை. அதுல இருந்து நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஓபன் அப்படின்னு சொல்ற ஒரு டெல்லியில இருந்து வெளிவர்ற ஒரு மேகசின். எல்லா ஊடகங்கள்லயும் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுற விவாதிக்கப்படுற ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தா இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். இந்த ஊழல் விஷயத்துல இப்போ புதுசா ஒரு ஆங்கிள் வந்திருக்கு. நீரா ராடியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியோடைய டேப்டு கான்வர்சேஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டால டேப் செய்யப்பட்டு சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு சிபிஐ மூலமா சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செய்திருக்கிற ஒரு டேப்டு கான்வர்சேஷன். இதோடைய இன்சைட் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு தெரியறதுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ்நாடு செயலாளர் திரு தா பாண்டியன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் அப்படின்னு சொல்ற விஷயம் ஒரு 2 வருஷமா பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த கடந்த ஒரு 2 வாரமா அது ஒரு ஃபிளாஷ் பாயிண்ட் வரைக்கும் வந்தாச்சு. இதுல ஒரு புதுசா ஒரு கேரக்டர் நீரா ராடியா அப்படின்னு ஒரு பேரு, அவங்களுடைய தொலைபேச்சு கான்வர்சேஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதை பத்தி எல்லாம் இப்போ மீடியால வருது. யார் இந்த நீரா ராடியான்னு சொல்றது யாரு? அவங்களுக்கும் இந்த 1,76,000 கோடி ரூபாய் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப நல்ல கேள்வி. கொஞ்சம் இதுக்கு ஒரு முன்னுரை மாதிரி, ஆலாபனம் மாதிரி ஒரு சிறு விளக்கம் கொடுத்தாகணும். இந்த ராடியா என்ற ஒரு பெண்ணினுடைய பெயர் வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அல்ல, ஒரு தொழிலதிபரும் அல்ல. ஆனால் அவர் ஒரு தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த தொழில் அவர் மட்டும் இல்லை, டெல்லி மாநகரத்திலும் அநேகமாக உலகத்தில் உள்ள தலைநகரங்கள் அத்தனையிலையும் இந்த தொழில் நடக்குது. லாபியிங், அதாவது ஆட்சியில் இருப்பவர்களை சந்தித்து அவர்களுக்கு தொழிலதிபர்களுக்கு சாதகமான உத்தரவுகளை பெறுவது, பாதகமான நடவடிக்கைகள் வராமல் பார்த்துக் கொள்வது, வரிகள் போடப்படுகிற போது கூட தங்களது துறைக்கு, தங்கள் மீது, தங்கள் துறைக்கு சங்கடங்கள் வராமல் பார்த்துக் கொள்வது என்று சகல துறைகளிலும் சுருக்கமாக சொன்னால் எந்த தொழிலதிபரும் நேராக போய் அமைச்சர்களை, பிரதம மந்திரியை சந்தித்து எனக்கு இது வேண்டும் அது வேண்டாம் சொல்லுவது மிக குறைவு. இதற்கென்று ஒரு லாக்காவை அந்த முதலாளிகள் உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த லாக்காவிலே பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். பெண்களிலேயே அழகிகளை தேர்ந்தெடுத்து இளம் பெண்களாக வைத்திருப்பார்கள். இந்த அழகிகளை கொண்ட இந்த தூதுப்படை, இது ஒரு தூதுப்படை, மந்திரிகளை தனியாக சந்திப்பது, அலுவலகத்தில் போய் கூட சந்திப்பது என்று அந்த அலங்காரமாக போவார். சொன்னால் சிலர் வருத்தப்படக்கூடும், இந்த அழகி போட்டிகள் நடத்துவதே இந்த உலகத்தில் இதற்காகத்தான் வந்தது. ஒரு ரெக்ரூட்டிங் இது மாதிரி அதுதான் அவர்களுக்கு தேர்வு களம். அதிலே கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு முதலாளியும் அவர்களுக்கு ஆண்டுக்கு இவ்வளவு சம்பளம் என்று கொடுத்து வைத்து விடுவார்கள். அவர்களுக்கு தங்களை ஒப்பனை செய்து கொண்டு, ஆனால் இவர்கள் மற்ற அந்த விபச்சாரம் என்று சொல்கிறோமே தாசிகள் என்று அந்த முறையில் அல்ல, ஆனால் அதையும் செய்ய கூச மாட்டார்கள். ஆனால் அதை தொழிலாக கொண்டவர். இவர்களது தொழில் என்பது ஒரு முதலாளியின் ஒரு தொழிற்சாலையின் சார்பிலே போய் அரசிடம் பேசி கொள்கைகளை இவர்களுக்கு சாதகமாக வகுப்பது செய்யும். இதில் மகா கெட்டிக்காரியாக டெல்லியில் வளர்ந்தவர் திருமதி ராடியா. இந்த பெண்ணோடு இருப்பவர்கள் ஒரு ராடியா அல்ல, அநேகமாக இவருடன் பணிபுரியக்கூடியவர்கள் 100க்கு மேலே இருக்கிறார்கள். ஆங்காங்கு அலுவலகத்தில் பணிபுரியவர்களையும் கூட வைத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு அடிக்கடி எங்காவது ஒரு நட்சத்திர விடுதியில் சந்திப்பது, கூடி பேசுவது, சுற்றுலா மையங்களுக்கு போய் அங்கே பொழுது கழிப்பது, திரும்பி வருவது என்பது அவர்கள் ஏதோ பார்த்தால் ஏதோ ஒரு கேளிக்கை கூட்டம் போல தெரியும். அது கேளிக்கை கூட்டம் அல்ல. இவர்கள் கூடி ஒவ்வொன்றையும் அடுத்த நடவடிக்கைகளுக்கு கூடி பேசி கலந்து திட்டமிட்டு ஒவ்வொருவரையும் சந்திப்பார். இது எல்லா தொழிலதிபர்களுமே வைத்துள்ள இதில் நான் கல்லூரியிலே படிக்கிற காலத்திலிருந்து அநேகமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வரையில் தொழில்துறையில் உள்ள தொழிலதிபர்களிலேயே டாட்டாவினுடைய குடும்பம் ஒரு தனித்தன்மையுடையது. அவர்கள் பொதுவாக இந்த லஞ்சம் கொடுப்பது, ஒருவரை போய் சிபாரிசு பண்ணி தொழிற்சாலையை நடத்துவது, ஆனானப்பட்ட பண்டிட் ஜவஹர்லால் நேருவை கூட பேட்டி காண்பதற்காக அவர்கள் காத்திருந்தது கிடையாது என்றெல்லாம் சொல்லுவார்.
வெள்ளைக்காரர்கள் காலத்திலேயே அவர்களை எதிர்த்து இரும்பு தொழிற்சாலை இந்தியாவில் நிறுவிய ஒரு பெரிய பெருமையும் டாடா நிறுவனத்துக்கு உண்டு. ஆனால் இந்த ராடியா மூலம் செய்திகள் வெளிவந்த பிறகு நாம் இதுவரை நமக்கு சொல்லப்பட்டதும் பொய். முதலாளிகள் தான். அதில் டாடா என்ன, பஜாஜ் என்ன, அம்பானி என்ன, எல்லோரும் அவர்கள் கை தொழில்துறை திறனை காட்டுவார்கள். இப்பொழுது இந்த தொலைத்தொடர்பு இந்த பதிவு செய்யப்பட்டதை ஒட்டு கேட்டிருக்கிறார் அல்லவா, அதில் ரத்தன் டாடா பெயரும் வருகிறது. வருவதிலேயே அவர் நேராக அவர் பேசியதிலிருந்து யார் மந்திரியாக வரக்கூடாது என்பதிலும் குறியாக இருந்திருக்கிறார், யார் வர வேண்டும் என்பதற்கு உழைத்திருக்கிறார். ஆக மந்திரி சபைகளை உருவாக்குவதிலேயே இந்திய முதலாளிகளுடைய வேலை உண்டு. அந்த இந்திய முதலாளிகள் அப்பொழுது தூது அனுப்புவது இந்த அலைகளை அனுப்பித்தான் பெரியவர்களை பேசுகிறார்கள். இவைகளெல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் ஒரு மந்திரி சபை என்பது இப்போது அம்பலமாகிவிட்டது. எனவே யாரும் விதிவிலக்கு அல்ல. இன்னொன்று, நம்முடைய டெல்லி மந்திரி சபையை பொறுத்தவரையில் நமக்கு தெரிந்த அளவில் நீண்ட காலமாக சொல்லப்பட்டது, பல காலம் நடைமுறையிலும் கடைபிடிக்கப்பட்டது, ஒரு மந்திரி சபை அமைக்கிற பொழுது பிரதம மந்திரி தான் மந்திரிகள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுப்பார். அது திஸ் இஸ் தி ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டதுதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல விதிக்கப்பட்ட எல்லா நாடுகளிலும் என்று சொல்லப்படுகிறது. எல்லா நாடுகளிலுமே கூட அதுதான், அந்த முறைதான் கடைபிடிக்கப்படும். ஏனென்றால் அது அவருடைய குழு, அவர் வழிகாட்ட வேண்டும். அவருக்கு திறமை உண்டா இல்லையா என்பதையெல்லாம் பார்த்து அவர் நியமிக்க வேண்டும். கவலை தரத்தக்க வகையிலே காங்கிரஸ் கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் பல்வேறு கட்சிகளை சார்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சங்கடம் வந்ததால், அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்த்துக் கொண்டவுடனே இந்த மரபுதான் முதலில் பலியிடப்பட்டது. இந்த பத்திரகாளிக்கு பலியிடப்பட்ட முதல் கிடாய் இந்த ஆண்டாண்டு காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபு. இவர் ஒரு பட்டியலை கொடுத்து என் கட்சிக்கு இத்தனை இடங்கள் வேண்டும், அவர்கள் யார் யார் என்பதை நான் தீர்மானிப்பேன். ஏனென்றால் அங்கே டெல்லிக்கு ஒரு பிரதம மந்திரி, சென்னையிலிருந்து கொண்டு பிரதம மந்திரிக்கு ஒரு பிரதம மந்திரி. எனவே இந்தியாவின் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்பட்டு விட்டது என்பது மிக தெளிவு. இது நாடு பூராவுக்கும் தெரியும். ஒரு தேசிய கட்சி இந்தியாவின் விடுதலைக்கு எதிர்த்து போராடி 100 ஆண்டுக்கு மேல் வரலாறு படைத்த கட்சி ஒரு மரபை முறித்துவிட்டு ஒரு ஆட்சியில் ஒட்டிக் கொண்டிருப்பதற்காக ஒரு மாநில கட்சியிடம் பேசாமல் அதிகாரத்தை வழங்கிவிட்டார்கள். சரி, இந்த மரபை மீறியது சரியா, அது அவ்வளவு புனிதமானதா, உங்களுக்கு ஏது புனிதம் இருந்தாலும் கூட நம்மை பார்த்து கேட்பார். ஆக எந்த லாக்கா வேண்டும் என்பதை கேட்டு பெற்றவரும் தமிழக முதலமைச்சர் தான். அந்த லாக்காவுக்கு யார் அமைச்சர் என்பதை தீர்மானித்து நியமித்தவரும் முதலமைச்சர் தான். அவர் கொடுத்த பட்டியலில் கீழே கையெழுத்திட்டவர் தான் நம்முடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். உலகத்திலேயே தலை சிறந்த பிரதம மந்திரி என்று இதனால் தான் அவருக்கு பாராட்டு பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்போ ஒன்று தெளிவு, தமிழ்நாட்டின் சார்பில் யார் யார் அமைச்சராக வேண்டும் என்று முடிவெடுத்தது அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பட்டியல் முதலிலே இருக்கிறது. அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பட்டியல் முதலில் இருக்கிறது. மற்றவர்களை சேர்ந்த பட்டியலிலே இருக்க வேண்டும். அவர்கள் மூத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் துணை அமைச்சர்களாக இருப்பார்கள். இவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கேபினெட் மந்திரிகளாக இருப்பார்கள். அவர் புதியவர்களாக இருந்தாலும் கேபினெட், அவர் பழையவர்களாக இருந்தாலும் பயிற்சியாளர்களாக கீழே வைத்திருக்கப்படுவார்கள். எனவே கழகம் என்பது குடும்பம் என்றாகி, குடும்பம் என்பது நான் என்றாகி முடிந்ததா? இது இரண்டாவது ஒரு கழக கட்சியின் ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டது. அது கூட பரவாயில்லை, அவர்கள் குடும்ப விவகாரம் அந்த கழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான உடன் பிறப்புகளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கடன், நமக்கு என்ன என்று விட்டுவிடலாம். அவங்களுக்கு அதை பற்றி அவர்களுக்கே உரசாத போது நமக்கே சுட வேண்டும், விட்டுவிடலாம். ஆனால் தமிழ்நாட்டின் தலையாய சிக்கல் என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும், தண்ணீர் பற்றாக்குறை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி விடத்தில் இடைக்காலம் விட்டு ஆட்சி பொறுப்பிலே இருந்தவருக்கு தமிழ்நாட்டினுடைய முதல் சிக்கல் என்பது தண்ணீர் தான். அந்த தண்ணீர் சிக்கல் என்பது கர்நாடகாவிலிருந்து பெற வேண்டியிருக்கிறது, கேரளாவிலிருந்து பெற வேண்டியிருக்கிறது, ஆந்திராவிலிருந்து பெற வேண்டியிருக்கிறது, அல்லது இந்திய அரசு ஒப்புக்கொள்ள வைத்து ஒரு தென்னக நதி இணைப்பை கொண்டு வர வேண்டியிருக்கிறது, இல்லை என்றால் வானை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது என்பது தெரியும். எனவே இந்த முதலமைச்சர் டெல்லியில் பங்கேற்க அதிக வாய்ப்பு வருகிறது என்று சொன்னவுடன் எந்த லாக்காவை கேட்டிருக்க வேண்டும்?
நீர்வளத்துறை அமைச்சருடைய பொறுப்பை கேட்டிருக்க வேண்டும். வாட்டர் ரிசோர்சஸ் ஒரு மாநிலத்தினுடைய இந்த சிக்கல்கள், காவிரி சிக்கல், பெரியாறு அணை சிக்கல், பாலாறு சிக்கல், வாழ்வுக்கே சிக்கல், தமிழ்நாட்டுக்கு எதை முதலில் கேட்டிருக்க வேண்டும்? அந்த நீர் வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மந்திரி சபையில் எங்களுக்கு கேபினெட் மந்திரி சபை கொடுக்கணும். அந்த ஒன்று கொடுத்தால் போதும், மற்றவையெல்லாம் அப்புறம் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏனென்றால் அதை பெற்று இந்தியாவில் தென்னக நதி இணைப்புக்கும் இந்த காவிரி சிக்கலுக்கும் தீர்ந்திருந்தால் அது தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்திருக்கும். அதை தீர்க்காத ஒருவர் இந்த தொலைத்தொடர்பு துறை எனக்கு வேண்டும், அந்த தொலைத்தொடர்பில் நான் சொல்கிறவர் நியமிக்கப்பட வேண்டும். அது தயாநிதி மாறன் அப்பொழுது இருந்தால், அவர் நீக்கப்பட்டு விட்ட காரணத்தால் அந்த இடத்தில் இப்பொழுது என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இன்னொரு பிரதிநிதி என்று வந்திருக்கிறது. அந்த அந்த உரையாடல்களில் எல்லாம் அது மிக 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 தெளிவாக வருகிறது. அதிலே மற்ற திமுக தலைவருடைய பெயர்களும் கூட அடிபட்டிருக்கிறது. இது ஒன்றிலிருந்தே நாட்டை பற்றியோ தமிழ் மக்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. இவர்கள் லாக்கா கேட்ட போதே, ஆட்களை போடுகிற போதே இந்த ஸ்பெக்ட்ரம் ஏலத்தில் கொள்ளை அடிப்பது என்று திட்டமிட்டே கேட்டிருக்கிறாள் என்பது அந்த விதை விதைக்கப்பட்ட காலத்திலேயே நாடாண்ட காங்கிரஸ் கட்சிக்கு தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு தெரியாமல் போயிருந்தால் டெல்லியிலே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை நாடே கண்டுபிடித்து சொன்ன பிறகாவது விழித்திருக்க வேண்டும். 2 ஆண்டு காலம் போட்டவர் மீண்டும் அதே துறையில் அமைச்சராக ஆக்கி கொள்ளையடிக்கப்பட்டு கடைசியில் காம்ப்ட்ரோலர் ஜெனரல் அறிக்கை கொடுத்த பிறகும் சொல்லுகிறார் இது நகல் அறிக்கை, அசல் அறிக்கை பின்னாலே வருகிறது, அது வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்ற போதே ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த நகல் அறிக்கை அசல் அறிக்கை எழுதப்படுவதற்கு முன்னாலேயே அதையும் இந்த தமிழ்நாட்டில் அறிக்கைகளை இவரே எழுதி திருத்தி கொடுப்பாரே, அதை போல செய்வதற்காக முயற்சிக்கிறாரோ என்று நல்ல பயந்தோம். நல்ல வேளை அது மதுரை மாவட்டத்துக்குள்ளோ தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளோ இல்லாமல் கொஞ்சம் தொலைதூரத்தில் இருந்ததால் காம்ப்ட்ரோலர் ஜெனரல் உண்மையை வெளியிட்டு விட்டார். இதனுடைய இன்னொரு தொடக்கத்தையும் நான் தமிழ்நாட்டு மக்களும் நாம் அனைவரும் யோசிக்க வேண்டும். நான் ஒரு அரசியல்வாதி, பல்கலைக்கழகத்திலும் படித்து பட்டம் பெற்றிருக்கிறேன் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த தொலைத்தொடர்புகளோடு ஏற்பட்டிருக்கிற புரட்சிகரமான மாற்றங்கள் என்பது அண்மை காலத்திலே வந்த விஞ்ஞான வளர்ச்சி. எனவே 2G ஸ்பெக்ட்ரம், அதில் என்ன ஏலம், அதில் யார் என்ன செய்வார்கள், அதை வைத்து பிராட்பேண்ட் எல்லாம் சொற்களே அன்றி பலருக்கு அது அதனுடைய நுட்பங்கள் தெரியாது. உண்மையில் இதில் ஊழல் வந்துவிட்டது என்பதை அந்த லாக்காவில் இருந்த தொழிற்சங்க தோழர்கள், தொழிலாளர்கள் சொன்னார்கள். எப்படி நடந்தது என்ன என்று கேட்டபோது கூட எனக்கு புரியவில்லை. எவ்வளவு இருக்கும் என்று நான் கேட்டபோது அவர்கள் அனைவரும் ஏதோ உட்கார்ந்து கணக்கு போட்டு ஒரு 60,000 கோடி இருக்கும் என்று சொன்னார்கள். அதையும் கூட இவர் எடுத்ததாக சொல்லவில்லை, இழப்பு என்று சொன்னார்கள். எனக்கு அது விளங்கவில்லை. அதற்கு ஒரு நமக்கு புரியாத பெரிய பெருந்தொகையாக தெரிந்தது. அன்று மாலையில் தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் நன்றியே சொல்ல வேண்டும். நம்முடைய சன் பேரையே சொல்கிறேன், சன் டிவி. ஸ்பெக்ட்ரம் என்றால் என்ன, 2G என்றால் என்ன, அது எவ்வாறு ஏலமிடப்பட்டது, இதனால் எவ்வளவு நட்டம் என்று பட்டியல் போட்டு விளக்கி எனக்கு விளக்கம் தந்தது. அதுதான் சொன்னவர் அதனுடைய முன்னாள் அமைச்சர் என்றால் அந்த நிறுவனம் முன்னாள் அமைச்சருடைய, அதே லாக்காவில் பணிபுரிந்த அமைச்சருடைய நிறுவனம். எனவே அது அனுபவ ரீதியில் ஏதோ செய்திகளை தொகுத்து தெரிந்து சொல்லியிருக்கிறது. அவரும் இன்றைக்கும் அந்த மந்திரி சபையில் இருக்கிறார். ஏனென்றால் அதை வைத்தே அன்றைக்கு வழக்குகள் தொடரப்பட்டிருக்க வேண்டும். ஒரு முன்னாள் அமைச்சர் அந்த துறையில் இருந்தவர், இவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அவரது நிறுவனம் தொலைக்காட்சியிலே காட்டியிருக்கிறது. எனவே அதை ஆதாரமாக வைத்தே அன்றைக்கே குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், விசாரணை தொடங்கி இருக்க வேண்டும். வேடிக்கை என்னவென்றால் அந்த செய்தியை வெளியிட்ட போது அவர் அமைச்சராக இல்லை. 2 வாரங்களுக்கு பிறகு அவர் அமைச்சராக ஆகிவிட்டார். எப்பொழுது அமைச்சராக ஆகிறார்? நாட்டை காப்பதற்கா? குடும்பத்திற்குள் உறவு ஏற்பட்டு விட்டதால் மீண்டும் அமைச்சராக ஆகிறார். எனவே நாடல்ல, நாடே ஒரு குடும்ப நலனை அல்லது குடும்ப வரவை பொறுத்து எழும் அல்லது விழும். எவ்வளவு அவமானம் என்று பாருங்கள். அத்தகைய ஒரு நாட்டில் நாம் குடிமகனாக வாழ்வது என்பதே தகுதியுடையதுதானா?